அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து நாட்டு புடலங்காய். காய்கள் ஏற்கனவே ஒரு 2 டைம் பறிச்சாச்சு. இப்போ ஒரு காய்கள் ஒரு 10 காய்கள் மாரி இருக்குது. அதெல்லாம் நாட்டுக்காய் தான். நம்ம விதைகள் வேணுனாலும் திரும்ப இதிலே விட்டுட்டு அடுத்த தடவை தேவைன்னா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. காய்கள் பார்த்தா நல்லா திடமானவே வந்திருக்கு. திடமாகவே இதில் பார்த்தாலே தெரியும். அங்கே ஒரு காய், இதில் ஒரு 3 காய் இருக்குது, கீழே ஒரு 3 காய் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்தந்த சைடும் மேலே கொஞ்சம் காய்கள் இருக்குது. நல்லா காய்கள் காய்ச்சிட்டு இது ஒரு 2 டைம் விட்டுடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம ஒரு காய் மட்டும் இதிலே விட போகிறோம். எதுக்காகனா இப்போ எங்களுக்கு விதைகள் வேணும்ல, நம்ம திரும்ப போய் கடையில் நிற்காமல் திரும்ப நாங்கள் விதைகள் இதிலே விட்டுட்டு திரும்ப பறிச்சு வந்து தான் காய்கள் நல்லா திடமான காய் நாங்கள் விட்றோம். இது இல்லாமல் இது நீட்டு புடலங்காய் தான். நம்ம கீழே வெயிட் வச்சா இழுத்தா கொஞ்சம் நீட்டாக வரும். நாங்கள் அதெல்லாம் எதுவும் வைக்கிறதில்ல. இயற்கையாகவே அது என்ன பண்ணுதோ பண்ணட்டோம்னு சொல்லிட்டு அப்படி விட்டாச்சு. காய்கள் நல்லா திடமாகவே வந்திருக்கு. காய்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு காயை பார்த்தாலே நல்லா கட்டை விரலோட நம்ம கையோட கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கு. நல்ல அறுவடை தான் அது. இந்த செடியிலுமே இதோட 3வது அறுவடை பண்ணிட்டோம். ஏற்கனவே கொஞ்சம் காய்கள் சின்னதாக இருந்தது. இந்த தடவை விட்டு பார்ப்போம் அப்படின்னு விட்டாச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நேற்று அறுக்க வேண்டியது. இன்று அறுத்தும் போது நல்லா காய்கள் திடமாகவே இருக்குது. நல்ல அறுவடை இந்த நாட்டு ரகத்துக்கு. நம்ம அதிகமாக வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. மூடாக்கு போடுறோம், அதோட மீன் அமிலம் கொடுப்போம் ஒரு டைமு வேருக்கு. இலைகள் மூணாகவும் கொடுக்குறோம். அதை தாண்டி எதுவும் பண்ணலை. திருச்சி கரைசல் அரைச்சோம். திருச்சி கரைசல்னால் நம்ம இஞ்சி பூண்டு கரைசல். அதுவும் நாங்கள் வேறு செடிக்கு அரைச்சோம். சரி, அதில் இருந்ததால் இதுவும் சரி இதுலேயும் கொஞ்சம் அடித்து விட்டுட்டோம். மற்றபடி நல்லா காய்கள் நல்ல காய்கள் வந்துருக்கு.